ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சாப்டர் 198 March 15, 2006. முஷாஷி ஸ்டைலில் டோமான் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த டைம் கேப்சூல் அன்றைக்கி தான் புதைச்சி வச்சாங்க. எல்லாருமே மறந்துடாதீங்க, இன்னையிலேருந்து 12 வருஷம் கழிச்சு ஜூன் 19 அன்றைக்கி நம்ம ஃபவுண்டேஷனோட ஆனிவர்சரி இருக்குது. நம்ம எல்லாருமே இங்கே மீட் பண்ணுறோன்னு மைக்கி சொல்கிறோம். ஜூன் 19, 2018 ப்ராமிஸ் பண்ண மாதிரியே எல்லாருமே ஃப்யூச்சரில் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அன்றைக்கி நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் மைக்கி வரவே இல்லை. அதுக்காக எங்களால் பெருசாக எதுவும் பண்ண முடியலை. இதை ஓப்பன் பண்ணலான்னு ட்ராகன் சொல்கிறோம். இது இதையுமே இல்லாத மாதிரி இருக்குது. இந்த 10 வருஷத்தில் அவனை பற்றி எதுவுமே தெரியல. இன்றைக்கி நாள் அவன் மறந்துட்டானான்னு பேயான்னு கேட்குறோம். சீக்கிரமாக அதை ஓப்பன் பண்ணுங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நான் பார்க்கணும்னு பாச்சான்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே நம்ம என்ன போட்டிருப்போம், உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்காட்டாக்கான்னு ஹாக்காய் கேட்குறோம். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு மிச்சையா சொல்கிறோம். இது எனக்கு பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்துதுன்னு சீஃபிக்கே ஒரு புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏர்பிளைன்ஸ் பற்றின புக்கான்னு டகேமிச்சி கேட்குறோம். அப்போ எனக்கு பைலட் ஆகணும்னு தான் என்னோட ட்ரீம்னு சீஃபையோ சொல்கிறோம். அது சைல்டிஷான ட்ரீம்னு ஹாக்காய் கிண்டல் பண்ணுறோம். என்ன அப்படின்னா உனக்கு எந்த மாதிரி அமேசிங்கான ட்ரீம் இருந்துச்சுன்னு சீஃபையோ கேட்குறோம். அதை நீ பார்க்கும் போது சர்ப்ரைஸ் ஆயிடாதுன்னு ஹாக்காய் சொல்கிறோம். ஆனால் அதில் என்ன வச்சோன்றது அவனுக்கு ஞாபகம் இல்லை. ஒரு 3 ராக்கை தான் அதில் வச்சுருக்கான். அதை பார்த்து அவனுக்கே ஷாக்காக இருக்குது. அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எனக்காக 12 வருஷம் கழிச்சு நீ ஆஸ்ட்ரோனட் ஆகிட்டியா, மார்ஸுக்கு போனியா, அங்கே காத்திருக்கா, நான் அதை கண்டுபிடிக்க எக்ஸைட்டடாக இருக்கேன்னு அதில் எழுதியிருக்கு. ஒரு கிரேட் ஸ்கூலரோட ட்ரீம் இப்படி தான் இருக்குமான்னு சீஃபையோ கேட்குறோம். அது ஒரு பெரிய விஷயம்தான், ஏன்னா அதை பண்ணுறதுக்கு உனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கலான்னு மிட்சோயா சொல்கிறோம். ஒன்னது எப்படிட்டாக்கா அவனோட டார்க் பாஸ்ட்டை காமி கமான்னு ஹாக்காய் சொல்கிறோம். நான் இதை தான் அதில் போட்டேன்னு மிட்சோயா அவனை காமிக்கிறோம். ஒரு டெட்டான அனிமலானு ஹாக்காய் கேட்குறோம். நீ எந்த மாதிரியான பையன், உன்னால் இது இல்லாமல் தூங்க முடியாதான்னு ஹாக்காய் கேட்டதுக்கு மிட்சோயா அவனை திட்டுறான். இது என்னை பாஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகுது. மிட்சோயா அதை ரீட் பண்ணுறான். இது என்னோடய ஃப்யூச்சர் செல்ஃபுக்காக, நீ எங்கேருந்து வந்தேன்றதை மறந்துடாதான்னு அதில் எழுதியிருக்கு. நாங்கள் பூரா இருந்ததுனால ரூனாவுக்கும் மானாவுக்கும் என்னால் எந்த டாய்ஸும் வாங்கி தர முடியலை. இதான் அவங்களுக்காக நான் உருவாக்கின ஃபஸ்ட்டு ஸ்டஃப்டு அனிமல்னு மிட்சோயா சொல்கிறோம். இந்த மாதிரியானதை உருவாக்கும் போது தான் ஸ்வீவிங் பண்ணுறதை நான் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். இந்த தாட்னால் தான் ஒரு நாள் நான் கிளாத்தையும் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஒரு வேளை பூரா இல்லைன்னா இப்போ இருக்க இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன்னு மிட்சையா சொல்கிறோம். தாக்கா ரொம்ப கூல்னு ஹாக்காய் நினைக்கிறான். ஸ்மைலி அவனோட லெட்டரை ரீட் பண்ணுறான். நீ பாப்புலராக இருக்கியா, உன்னோட சில்கி ஹேர் வீனில் பறக்குதா, நீ ஒரு ஹோஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறியான்னு அதில் எழுதியிருக்கு. உனக்கு இவ்வளோ நாளாக அந்த சில்கி ஸ்ட்ரைட் ஹேர் தானே இருக்குன்னு ஆங்கிரி கேட்குறோம். ஆங்கிரியோட லெட்டரில் நீயும் ஸ்மைலியும் நல்ல வேலை தான் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன்னு அதில் எழுதியிருக்கு. ஆங்கிரி ஸ்மைல் பண்ணுறான்னு டகேமிச்சி ஆச்சரியமாக பார்க்குறான். ஏன் அவனோட லெட்டரை ரீட் பண்ணுறான். பாச்சான், நீ ஜெயிலுக்கு போய் பாதி வருஷம் ஆயிடுச்சு. இது என்னோடய ஹார்ட்டில் ஒரு ஹோல் விழுந்த மாதிரி ஃபீல் ஆகுது. சீக்கிரமாக ரிலீஸ் ஆயிடு, அப்படின்னா தான் நம்ம 2 பேரும் மறுபடியும் இடியட்ஸ் மாதிரி நடந்துக்கிற முடியும்னு பேயானோட லெட்டரில் இருக்குது. உனக்கு பிடிச்ச புக்கை தான் அதுக்குள்ளே நான் போட்டிருக்கேன்னு பேயான்னு சொல்கிறோம். வீட்டுக்கு இதை கொண்டு போகும்போது கேர்ஃபுல்லாக இரு, உன்னோட வைஃப் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு பேயான்னு சொல்கிறான். நான் ரொம்ப ஹாப்பியானவேன்னு பாச்சான்னு சொல்கிறோம். ட்ராகன் அவனோட லெட்டரை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ அதில் என்ன போட்ட ட்ராகன்னு டகேமிச்சி கேட்குறான். இது டோமான் டிஸ்பேண்ட் ஆன அன்னைக்கு நம்ம எடுத்த ஃபோட்டோ தானேன்னு டகேமிச்சி கேட்குறோம். ஃப்யூச்சர் கெண்டுகுச்சி, நீ நல்ல ஒரு வேலை பார்க்குறியா, நீ இன்னும் பைக்கை தான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கியா, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, உனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, நீ இப்பயும் மைக்கியோட சர்வெண்ட்டாக இருந்து அவனை எப்பயும் போல கூப்பிட்றியா. என்னோடய லைஃப்பில் நான் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் இருக்கேன். டோமான் டிஸ்பேண்ட் ஆச்சு. எனக்கு லீடரோட டிசிஷனில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு டோமானில் இருக்க எல்லோரும் முன்னாடியும் நான் சொன்னேன். ஆனால் அதுக்கு நான் உண்மையாகவே வருத்தம் தான் பட்டேன். டோமான் தான் எனக்கு எல்லாமே. எனக்கு உறுதியாக தெரியும் டோமானில் இருக்க எல்லாருமே அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. நான் வருத்தப்பட்டேன், அழுதேன். ஆனால் ஒரு விஷயத்த உறுதியாக சொல்கிறேன், மைக்கி இதோட அதிகமாகவே கஷ்டப்பட்டான். அதனால் என்னோடய ரிக்ரெட்ஸை மொத்தமாக நான் இங்கேயே விடுறேன். என்ன தான் நீ பெரியவனானாலும் ஒரு நியாயமான வாழ்க்கையை வாழு. நீ சின்ன பையனாக இருந்தப்போ இருந்த ஃபீலிங்ஸை மறந்துடு. இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாத, உன் கூட எப்போயுமே எம்மா இருக்கா. இப்போ கூட மைக்கி வராதனால அவனோட லெட்டரை நம்ம பார்க்கலாமான்னு ட்ராகன் கேட்குறான்.